தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ஒரே நேரத்தில் 200க்கும் மேற்பட்ட உளவாளிகள் தீவிரவாதிகள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. வேற எங்கேயோ இல்லை, நம்ம நாட்டில் தான். ஆப்ரேஷன் சிந்தூரை கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்கிறது பொறுத்துக்க முடியல மக்களே. அவ்வளோ அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த உலக வங்கி கிட்ட இருந்தோ இல்லைனா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருக்குல்ல, IMF, இவங்க கிட்ட இருந்தோ ஏதாவது ஒரு நாடு ஃபண்டு வாங்குதுன்னு வைங்க. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? அவங்க நாட்டுக்குள்ள மக்களோட நல்வாழ்வு சார்ந்து சில மேம்பாடுகளை பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி ஃபுல்லாக அந்த பணத்தை செலவு பண்ணுவாங்க. இது மற்ற நாடுகள் பண்ணும். ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணும்? டெரரிசத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதுவும் எந்த நாட்டுக்கு எதிராக? இந்தியாவுக்கு எதிராக மட்டும் அதை பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு அந்த பணத்தை IMF கிட்ட இருந்து 24 முறை பணம் வாங்கினாலும் அந்த மொத்த பணத்தையும் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தில் எந்த அளவுக்கு நாம அந்த நாட்டு தலைவலி கொடுப்போம், இதுக்கு மட்டும் செலவு பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு ஆசை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம நாட்டில் அமைதியை குறைக்கிறதுல. ஆப்ரேஷன் சிந்தூர் இருக்குல்ல, இது ஃபுல்லாக முடிஞ்சு போயிடல, எப்போ வேணாலும் திரும்ப அந்த ஆப்ரேஷனை கையில் எடுப்போன்னு நம்ம முப்படைகளும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சோ பாகிஸ்தான் இதை போல பண்ணிட்டு இருக்கேன்னா எவ்வளோ கோவம் வரும் நம்மளுக்கு. ஏன் ப்ரோ இந்த அளவுக்கு பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நடந்திருக்கு. எத்தனை பேர் கவனத்துக்கு வந்துச்சு தெரியல. நம்ம இன்டெலிஜென்ஸ் என்ன திரும்ப ஒரு இன்ஃபர்மேஷனை மேலே ஃபார்வர்ட் பண்ணாங்க. அதாவது ஆகஸ்ட் 12 நம்ம அந்த 15 சுதந்திர தினத்தை கொண்டாடினோமா, கரெக்டாக அதுக்கு 3 நாட்கள் முன்னாடி, இட் மீன்ஸ் ஆகஸ்ட் 12 நாடு முழுக்க மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்களை பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் திட்டம் போட்டிருக்கு. இதுக்கான ஃபண்டிங் ஃபுல்லாக பண்ணுறது யார்? இந்த பாகிஸ்தான் தான். அதில் ISIன்னு ஒரு கேவலமான அமைப்பு இருக்குது பாருங்க, உளவு அமைப்புன்னு பேரை வச்சுட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் பிளானை போட்டாங்கன்னு ஒரு தகவல் மேலே கிடைக்கிது. நம்ம இந்தியாவோட செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இருக்குல்ல, அவங்க ஹை அலர்ட்டு. ஏன்னா கிரெடிபிளான தகவல் மக்களே, இது இந்த முறை பெரிய தாக்குதல்களை பண்ண போகிறோன்னு கிரெடிபிளான தகவல் கிடைக்கவே தான் ஃபுல்லாக ஹை அலர்ட்டில் இருந்தாங்க நம்ம அஃபிஷியல்ஸ்லாம். இந்த ஆகஸ்ட் 15 வரைக்கும் எந்த அளவுக்கு சல்லடை போட்டு சலிக்க முடியுமோ ஒட்டுமொத்த இந்தியாவையும் சலிச்செடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பாக டெல்லியில் ஒரு வண்டியை விடலை, ஒரு வண்டியவும் தீவிரமான வாகன தணிக்கைக்கு ஈடுபடுத்திட்டே இருந்தாங்க அஃபிஷியல்ஸு. ஏன்னா டெல்லி அப்புறம் இந்த காரில் பிளாஸ்ட் ஏற்பட்ட விஷயம் யாரும் மறந்துருக்க மாட்டேன், செங்கோட்டைக்காரர்களை. ஸோ அது வரைக்கும் ரீச் பண்ணியிருக்க முடியுது இவங்களால் ஏற்கனவே. அப்படின்னா இன்னும் நாடு முழுக்க ரீச் பண்ணுறது கிட்டத்தட்ட ஈஸின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால தான் ஹை அலர்ட்டில் இருந்தோம். கிட்டத்தட்ட 14 மாநிலங்களில், எப்படி 14 இந்திய மாநிலங்களில் தீவிரமான தேடுதல் வேட்டை முன்னெடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா இந்த முறை அட்டாக் பண்ண போகிறது ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 200க்கும் மேற்பட்ட நபர்கள் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு தான் அந்த கிரெடிபிள் இன்ஃபர்மேஷனே கிடச்சிது. ஆன்டி டெரர் ஆப்ரேஷன்ஸ் இந்த எல்லா பகுதியிலும் நடந்துச்சுங்க. எங்கெங்க? உத்தரப்பிரதேசில் ஆரம்பிச்சு ஹரியானா, டெல்லி, பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட், கர்நாடகா, குஜராத், பீகார், தெலுங்கானா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் கேரளா, 14 மாநிலங்களில் இந்த சர்ச் ஹண்ட் நடந்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பேரலா சோஷியல் மீடியா முழுக்க மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய அரசு. ஏன்னா சோஷியல் மீடியா தான் எந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸு. அதை வச்சு தான் எல்லா விஷயமும் ஆரம்பிச்சிருக்கு. அதை பற்றி நான் போக சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு சர்ச் ஆப்ரேஷன் ஈடுபட்டாங்க அஃபிஷியல்ஸு. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? 200 பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லார் மேலேயும் என்ன குற்றச்சாட்டு? பயங்கரவாதம் பண்ணுறதுக்கான வேலைகளை இவங்க பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு தான் குற்றச்சாட்டு. இவங்க கிட்ட இருந்து பிஸ்டல்ஸு, புல்லட்ஸு, அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ் நிறைய ரெக்கவர் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா கிரனேட்ஸை இவங்ககிட்ட ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அந்த கிரனேட்ஸில் பாகிஸ்தான் ஃபேக்ட்ரியில் உருவானதுக்கான சீல் கிடக்குதுங்க. நீங்கள் நினைக்கலாம், ப்ரோ இந்தியா பாகிஸ்தான் இடையில பிரச்சனையை கொண்டு வர வேறு யாராவது போல செஞ்சுருக்கலாம் அப்படின்னு. வேறு யார் செய்ய முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் ஆழமாக நம்புகிறேன். உலகத்திலேயே பாகிஸ்தானை விட ஒரு நாடு பெஸ்ட்டாக பயங்கரவாதத்தை செய்யவே முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அப்பன்னு உலகத்தில் யாருமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக பாகிஸ்தான் மட்டும் இறங்கி இதில் செஞ்சுருக்கணும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், அவர் இந்த FIR போட்டது, அரெஸ்ட் நடந்தது, இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்கிறார் அவர்? பாகிஸ்தான் ஆர்மியும் இந்த ஸ்பை ஏஜென்சி இருக்குல்ல பாகிஸ்தானோடது ISI, இது ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு தான் SBN, அதாவது ஷசாத் பட்டி நெட்வொர்க், இதை பயன்படுத்தி, இது ஆக்சுவலாக ISI பேக் பண்ணுற ஒரு டெரர் குரூப்புங்க. இந்த நெட்வொர்க்கை பயன்படுத்தி தான் இந்தியாவுக்குள்ள பெரிய பெரிய தீவிரவாத தாக்குதல்களை நடத்துறதுக்கு பிளானை போட்டாங்கன்னு மத்திய உள்துறை அமைச்சரே சொல்லியிருக்காரு, அமித்ஷா அவர்களே. அமைச்சர் அவர்களும் சொல்கிறாங்கனாக்கா
இதில் தீவிரமாக விசாரிக்காமல் முகாந்திரம் இல்லாமலாம் வார்த்தைகளை விட முடியாதுல. இவர் தெளிவாக சொல்லிட்டாப்புல. தான் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இந்த செய்தி கிரெடிபிளான செய்தியாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த முயற்சி இருக்குல்ல, பயங்கரவாதிகள் முயற்சி, இதை நம்ம அரசு முறியடிச்சிருச்சிங்க. எல்லா பயங்கரவாதிகள் சார்ந்தும் தூக்கிட்டோம். இந்த விஷயத்த அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்காங்க. யார் இந்த புது முகம்? ஏதோ எஸ்பிஎன், ஷசாத் பேட்டி நெட்வொர்க்னு புதுசாக பேர் அடிபடுது. பொதுவாக அந்த அல்கொய்தா, ஐசிஸ் இது போல தான் கேள்விப்பட்டு இருப்போம். இது என்ன புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் பேக் பண்ணுற ஒரு மோசமான டெரர் சிண்டிகேட்டு. இந்த கேங்ஸ்டர்ஸ் மத்தியில் சிண்டிகேட்டை நிறைய ரன் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆர்கனைஸ்டு கிரைமை உலகம் முழுக்க பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. இதுக்குள்ளே நிறைய சிண்டிகேட் வந்து அவங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டு இருக்கும். அந்த சிண்டிகேட்ஸ் எல்லாம் பயங்கரவாதத்துக்கு பயன்படுத்தணும் அப்படிங்க இருக்கும். அப்பேற்பட்ட மோசமான ஒன்று தான் இந்த எஸ்பிஎன். இதுக்கு ஃபண்டு பண்ணுறது யார்? ஐஎஸ்ஐ. ஒரு நாட்டோட எப்பேற்பட்ட அமைப்பாக இருக்கணும் உளவு அமைப்புன்றது. எவ்வளோ கேவலமான வேலையை ஐஎஸ்ஐ பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த எஸ்பிஎன் எதில் ஸ்பெஷலைஸ்டு தெரியுமா? கிராஸ் பார்டர் டெரரிசம். குழம்பாதீங்க, எல்லை தாண்டிய பயங்கரவாதம்னு சொல்லுவோம். பெஹல்காம் அட்டாக் நடந்துச்சுல்ல, அதுவும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தான். இந்த பாகிஸ்தானில் இருந்து லான்ச் பேட்ஸ் அவங்க இங்கே இன்புட் பண்ணி அதுக்கப்புறம் அதன் மூலமாக நடத்தப்பட்டது தான் அவ்வளோ பேர் தாக்குதல். எவ்வளோ பேரை கொண்டானுங்க, அப்பாவி மக்கள் அவ்வளோ பேரை கொண்டு இருந்தானுங்க. இதுக்கு பதிலடியாக நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரை கையில் எடுத்திருந்தோம். ஸோ இப்போ அவங்க இறங்கி விட்டுருக்கிறது தான் எஸ்பிஎன். இதுவும் கிராஸ் பார்டர் டெரரிசமில் பேர் போன ஒன்று தான். இந்த ஷசாத் பாட்டி, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறால, இவன் பேர் தான். 45 வயசு இவனுக்கு. இவன் தான் இந்த எஸ்பிஎன் இருக்குல்ல, அதோட லீடரு. யார் தெரியுமா? சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். ஆனால் இவன் தான் இப்போதைக்கு அந்த அமைப்போட லீடரு. அது மட்டும் இல்லை, தன்னைத்தானே என்ன நம்ம கிளைம் பண்ணிப்பான், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட், இப்படி தான் கிளைம் பண்ணிப்பான். 333 அப்படின்ற ஒரு பிராண்டோட ஓனர்னு தன்னைத்தானே சொல்லிப்பான். ஆண்டில் முழுக்க தான் கொடி தான் பறக்குதுன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்தி வச்சுருக்கான். இவன் என்ன தெரியுமா பண்ணுறான்? இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்கள ஃபுல்லாக ரெக்ரூட் பண்ணுறது. இந்த பயங்கரவாத அமைப்பு சார்ந்து ரெக்ரூட் பண்ணி அதில் யாராவது கொஞ்சம் மைண்டு மாறுறாங்க அப்படின்னா அவங்கள ரேடிகலைஸ் பண்ணுற விஷயம். நாட்டுக்காக நீ பண்ணுறியோ இல்லையோ, இதுக்காக பண்ணு, அதுக்காக பண்ணுன்னு பல விஷயம் உள்ளே கொண்டு வருவானுங்க. நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிரான மார்க்கம் சாயம் பூச விரும்பலை. ஆனால் இது போல் கொடூர மனம் படைச்சவனுங்க இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறதும் எல்லா மார்க்கத்தவர்கள் தான். அதையும் தாண்டி இது போல் ரேடிகலைஸ் பண்ணுற வேலையை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது போல் சோஷியல் மீடியா இருக்குல்ல, அதை வச்சு பார்த்து விட்ருக்கான். மக்களை நாள்பட விஷயம் கவனிச்சிங்களா? சோஷியல் மீடியாவால் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. இந்த கட்சியில் ஆட்சியை பிடிக்குமா அப்படி நாம் நினச்சிட்டு இருக்கும்போது சோஷியல் மீடியா பவரில் அந்த கட்சி ஆட்சியை பிடிக்குது. உலகம் முழுக்க நம்ம விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு மட்டும் நம்ம விதிவிலக்குன்னு சொல்லவா முடியும்? ஒரு பக்கம் சோஷியல் மீடியா சார்ந்து இப்போ ஏற்பட்ட மாற்றங்கள், இன்னொரு பக்கம் அதே சோஷியல் மீடியாவில் இந்த ஆபத்துகளும் நீக்கமர நிறைஞ்சுதான் இருக்குது. இந்த எஸ்பிஎன் இருக்கானுங்களே, இந்த கோஷ்டிங்க ஒரு 12 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறானுங்க. இந்த 12 ஸ்டெப்ஸை வச்சு தான் எல்லா வேலையும் பண்ணுறானுங்களே. இல்லை முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? இந்த ரீல்ஸ் நிறைய வருது பாருங்க சோஷியல் மீடியா பேஜில் ஃபுல்லாக, இந்த ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு அந்த ரீல்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரால் பண்ணுறது. இவனும் ரீல்ஸை போடுறது. அந்த ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, ஓகேவா? இன்னொரு பக்கம் நிறைய பிரபலமான ரீல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நல்ல வியூஸ் ஓடுனது, அதை ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணுறது. பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனை பார்க்குறது. கமெண்ட் செக்ஷனில் இண்டியன்ஸ் யாராவது, நம்ம சின்ன சின்ன பசங்களே வச்சுக்கோங்களேன், அந்த பசங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற விஷயம் கமெண்ட் மூலமாக தெரிய வந்தாலோ, இல்லை அந்த பசங்க வல்னரபிளாக இருக்காங்க, ஓகே இந்த பசங்களை ஈஸியாக நம்ம மைண்டு மாற்றிட முடியும், பிரெயின் வாஷ் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்பிக்கை வரும் பார்த்தீங்கன்னா, சில கமெண்ட்ஸை பார்க்குறப்ப அந்த கமெண்ட்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறானுங்க. எடுத்துட்டு அந்த கமெண்ட் போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ஐடி மென்ஷன் ஆகிருக்கும். அந்த ஐடிக்குள்ளே போகிறது, அந்த ஐடியில் அவங்கக்கிட்ட பேசுறது, பேசி ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது. எப்படி ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறானுங்க? டைரெக்டாக அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, ஒன்றும் கவலைப்படாதப்பா, இது போல் இந்தியா பற்றி உலகம் முழுக்க அப்படி தான் பேச்சு ஓடிட்டுருக்கு, உனக்கு மட்டும் இல்லை, உன்ன மாரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்தியாவில் இந்த நிலமையில் தான் இருக்காங்க, நீங்கள்லாம் அந்த நாட்டில் ஆள்வதற்கான ஆட்கள், ஆனால் நீங்கள்லாம் போயிட்டு அடிமைகளாக என்னது இதுன்னு இப்படிலாம் வார்த்தைகளை போடுறது, இப்படி மேனிப்புலேட் பண்ணுறது அந்த வல்லரபுளான யூத்தை. இதுக்கப்புறமா ஆன்டி இந்தியா ஐடியாலஜிஸ் இருக்குல்ல, இது அந்த பசங்க மனசில் இன்சர்ட் பண்ணுறது. இந்தியான்ற தேசம் உனக்கு எதிராக இருக்குன்ற மாதிரி பசங்க கிட்ட ஒரு ப்ரொஜெக்ஷனை க்ரியேட் பண்ணுறது. ப்ரோ நம்மலாம் இந்தியா விட்டு குத்துருவோமா? எவ்வளோ தூரம் பயங்கரவாத கொடுமைகளை பார்த்துருக்கோம், நாம் அந்த பக்கம் போக மாட்டோம் ப்ரோ அப்படின்னு 10ல் 9 பேர் நினைக்கலாம். ஆனால் அந்த ஒருத்தவங்க வாய்ப்பு இருக்குல்ல. 6வது ஸ்டெப் என்ன தெரியுமா பண்ணுறானுங்க? இந்த பையன்கிட்ட மைண்ட்லாம் மாற்றி விட்டாங்களா, மனசை மாற்றிட்டாங்களா, இதுக்கப்புறமா ஓகே நான் உனக்கு சில டாஸ்க்லாம் கொடுக்குறேன், நீ அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணு, இது நீ கரெக்டாக பண்ண உனக்கான பணமும் கிடைக்கும், உன் நாட்டில் இருந்து வேலை கிடைக்கல, நான் இருக்க உன் சகோதரன், உனக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு சம்பளத்தோடு சேர்த்து வேலை கொடுக்குறான்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை க்ரியேட் பண்ணிட்டான். 7வது விஷயம் என்ன பண்ணுவாங்க? இனிஷியல் பேமெண்ட்டு 12,000 ரூபாயில் ஆரம்பித்து 25,000 ரூபா வரைக்கும் ஃபஸ்ட்டு டாஸ்க்கை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இந்த அமௌண்ட் அனுப்பிச்சிடுவானுங்க. எப்படி ப்ரோ அங்கேருந்து இங்கே வரும்னு கேட்டிங்கன்னா,
அவங்களுக்கு லூப் ஹோல் கிடையாது, அங்கங்கே ஃபுல்லாக நெட்வொர்க்கு. இதில் என்ன கொடுமைனா, ஒரு நாட்டில் பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்படுதுன்னா அந்த நாட்டுக்குள்ளே இருக்க யாரோ ஒருத்தராவது ஹெல்ப் பண்ணியிருக்கணும். துரந்தர் படம் பார்த்துருப்பீங்க. ஓகே ரைட்டு. 8வது ஸ்டெப் என்ன தெரியுமா? இந்த பைசா கொடுத்துட்டானுங்களா, இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டாஸ்க்கை இனிஷியேட் பண்ண சொல்லிட்டாங்களா. முதல் டாஸ்க்கு ரொம்ப ஈஸியான டாஸ்க்குன்ற மாதிரி சொல்லுவானுங்க. அதாவது தம்பி நீ ஒன்றும் பண்ணாத, உன் கையில் செல்ஃபோன் எடுத்துக்கோ, அப்படியே என்ன பண்ணுற உன் ஏரியாவை சுற்றி எங்கேயாச்சும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான்னு பாரு, அந்த ஸ்டேஷன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ. இன்னொரு பக்கம் உன் ஏரியா கருகில் மிலிட்ரி பேஸ் எதனா இருக்கான்னு பாரு, இந்தியன் மிலிட்ரி சார்ந்து அந்த சைட் இருந்தால் அதையும் ஃபோட்டோ எடுத்துக்கோ. அவ்வளோதான், சிம்பிள். அந்த ஃபோட்டோஸை எங்களுக்கு அமுச்சு விட்ரு போதும். இப்படி வாங்குறானுங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு இப்படி வேலையை வாங்குறானுங்க. வாங்கிட்டு அமௌண்ட்டையும் கொடுத்துறானுங்களா. இந்த விஷயத்தை பண்ணுற அந்த பையன் என்ன நினைப்பான், ஓ ரைட்டு இவ்வளோ ஈஸியாக இருக்க வேலை, சும்மா ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்டா போதுன்னு அந்த பண்ணி இறங்கி செய்ய ஆரம்பிச்சிடுறான். இதில் என்ன கொடுமைனா ரெஃபர் பண்ணுவானுங்க. மச்சி நான் இது போல் வேலையை பண்ணேன், எனக்கு காசு கிடச்சிது நீயும் பண்ணுன்னு சீரியஸ்னஸ் தெரியாமல் ரெஃபர் பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்க கொடுமை எங்கேயோ நடக்கிறத பற்றி பேசல மக்களே, இங்கே நடந்துட்டு இருக்க கொடுமை பற்றி சொல்கிறேன். ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் 10ல் இன்னொரு பையனும் இங்கே வந்து சேராமையாக இருக்க போகிறான். சரி எனக்கோ வேலை இல்லை, எனக்கோ ஒரு மாதிரி தான் இருக்குது, காசு கிடையாது நான் பண்ணுறேன்னு இந்த கோஷில் வந்து ஐக்கியமாவானுங்க. இது ஆரம்பத்தில் ஏதோ தேன் தடவற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பாய்பிள்ளைங்க விஷத்தை தான் உள்ளே இருக்குவானுங்க. அது நிறைய பசங்களுக்கு புரிய மாட்டேதுங்க. 9வது ஸ்டெப் என்ன தெரியுமா பண்ணுறானுங்க, சிசிடிவி கேமராஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் வச்சு எப்படி உளவு பார்க்குறது, இந்த விஷயத்தை கைட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறானுங்க. இந்த எஸ்பிஐ இருக்கானுங்களே இவனுங்க அந்த சின்ன சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறானுங்க. இதை வச்சு இந்த பசங்களும் அந்த உளவு வேலையை பார்க்குறானுங்க. தான் பார்க்கறது உளவு வேலைன்னு கூட தெரியாமையே அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு. 10வது ஸ்டெப் என்ன தெரியுமா, செகண்ட் டாஸ்க் இங்கே தான் ஆரம்பிக்கும். அதாவது நான் உன்னை ஃபோட்டோஸ் கேட்டேன், நீ சூப்பராக அமுச்சு கொடுத்துறப்பா, ஓகே உனக்கு என்னோட பாராட்டு. அடுத்து நீ என்ன பண்ணுற, ஆன்டி இண்டியன் போஸ்டர்ஸை ஃபுல்லாக ஒட்டு. ஏன்னா இதுவும் பிரச்சனை இல்லை, உன் கையில் ஆயுதமே கொடுக்கல, உன் உயிர் போகாதில்ல, ஜஸ்ட் போஸ்டர்ஸ் மட்டும் தான். நாங்கள் சொல்கிற வாசகங்களை எழுதி சில படங்கள்லாம் போட்டு நீயும் ஊர் ஃபுல்லாக ஒட்டி விடு, அவ்வளோதான். ஆனால் இந்தியாவுக்கு எதிரான ஸ்லோகங்களாக இருக்கணும். இந்தியாவில் ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கிற மாதிரி, பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துகிற மாதிரி அந்த போஸ்டர்ஸை ஒட்டுன்னு சத்தா வேத ஓடுற விஷயம் இருக்குல்ல, அதை இவனுங்க பண்ணுவானுங்க. 11வது விஷயம் என்ன தெரியுமா, ஏன்ப்பா அந்த 2 டாஸ்க்கை வெற்றிகரமாக முடிச்சிட்டேன், பரவாயில்ல ஃபோட்டோ எடுத்து அமைச்சிட்டேன், போஸ்டர்ஸே ஒட்டிட்டேன், அடுத்து நீ என்ன பண்ணுற, இறுதி அத்தியாயத்துக்கு வா, உனக்கு கடைசி டாஸ்க் இது தான், உண்மையிலே கடைசி டாஸ்க்கு தான். ஏன்னா இந்த டாஸ்க் அந்த பையன் பண்ணிட்டானா செத்துருவான். என்னன்னா இது ஏதோ ப்ளூவேல் கேம் மாதிரி இருக்குல்ல, வெப்பன்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுவானுங்க இந்த பசங்கிட்ட. இதுக்குன்னு ஸ்லீப்பர் செல்ஸை வச்சுருப்பானுங்களே, அவங்க மூலமாக வெப்பன் சப்ளை நடக்கிறது. இந்த வெப்பன்ஸில் பார்த்தீங்கன்னா பிஸ்டல்ஸு, கிரனேட்ஸு இதெல்லாம் இருக்கும். அதிகபட்சம் நம்ம பார்க்குற குண்டு வச்சு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் குண்டு வச்சு தான் பார்ப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்களா கிரனேட்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறானுங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க, அவனுங்க செட் பண்ணுவானுங்களே சில டார்கெட்ஸு, அங்கே போய் அடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெஹல்காமில் நடந்த மாதிரியே ஒரு பெரிய கொடுமைங்க நிகழ்த்தணும்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் ஸ்பாட், அதிகமாக மக்கள் குழுமி இருக்க இடங்களுக்கு இது போல் ஒரு 4-5 பேர் அமுச்சு விட்டானுங்கனாக்கா ஆயுதங்களோடு, என்ன யோசிச்சு பாருங்கள் பெஹல்காமில் என்ன நடந்துச்சோ அது அப்படியே இங்கே நடக்கும். அந்த பசங்களாம் ருசி கண்டிருப்பானுங்க ஃபுல்லாக, இன்னும் டீப்பாக பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு நம்ம தான்ப்பா ஃபுல்லாக இவங்களெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்கணுன்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த பசங்க எதுவுமே யோசிக்காமல் இது போல் வேலையில் பண்ணுறப்ப எங்கேயோ வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணுற இவனுங்க சேஃபாக இருப்பானுங்க. ஆனால் காலத்தில் அந்த பசங்க சாகணும், எதுக்கு சாகணும்னு தெரியாமல் சாகணும், பல பேர் உயிர் எடுத்துகிட்டும் சாகணும். 11 விஷயம் முடிஞ்சிச்சா. 12வது டாஸ்க் என்னென்னா, இந்த பசங்க ஒருவேளை இது போல் அட்டாக் பண்ணி தப்பிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு குரூப்பு, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக உள்ள வராங்க ரெக்ரூட் பண்ணுற பசங்க இவங்க ஒரு குரூப்பு. இந்த குரூப்பை திரட்டி கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே ஒரு டீம்ன்ற மாதிரி திரட்டிடுவானுங்க. திரட்டி முடித்த பிற்பாடு ஒரே நேரத்தில் இந்தியா முழுக்க அட்டாக் பண்ண வைப்பானுங்க. பயங்கரவாத தாக்குதல். இப்போது ஒரு மாநிலத்தில் டெரரிஸ்ட் அட்டாக்னு செய்தி வந்தாலே நாடு கெடுகிடுங்கிடும். ஒரு மாநிலத்தில் இது போல் அட்டாக்னு செய்தியை கேட்டால் ஒட்டுமொத்தமாக லா அண்ட் சார்ந்து எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வந்துடும், சந்தேகம் வரல, என்ன ஆட்சி இதுன்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோல, உள்நாட்டு குழப்பம் பெருசாக எழும்பிடும்ல. அதான் உங்களோட 12வது திட்டம் முடிகிறப்ப அவனுக்கு கையில் இருக்க ஐடியாலஜி. இப்போ இந்த எஸ்பிஐனை பற்றி தெளிவாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டல் தளத்தை எப்படி பயன்படுத்துகிறானுங்க பார்த்தீங்களா. பாகிஸ்தான் இப்போ மட்டும் ஒத்துக்குவா போகுது, ஏன்னா அமித்ஷா அவர்களே ஒரு போஸ்ட்டை போட்டு இதுமாதிரி நடந்திருக்கு, பாகிஸ்தான் ராணுவம் வந்து அந்த வேலையை பார்த்துருக்குன்னு சொல்லவே பாகிஸ்தான் ஆமாம் நாங்கள் அதை பார்த்தோன்னு சொல்ல போகிறாங்க. இன்னும் அவங்க இப்போ சொல்கிற விஷயம் எங்களுக்கு எதுக்கும் துளியும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க. அது எப்படிங்க, இந்தியா மேலே வெறுப்பே இல்லாத இன்னொரு நாட்டை சேர்ந்து எவனோ ஒருத்த வந்து உயிரை கொடுத்து ரெடியாக இருப்பானா, பெஹல்காம் அட்டாக் மாதிரி சொல்கிறேன். ஆனால் ஒரு முறை கேட்கும்போது பாகிஸ்தான் நாங்கள் தானே பண்ணல, இன்ஃபேக்ட் உலக பயங்கரவாதம் இருக்குல்ல அதை ஒழிக்கிற நாடே நாங்கள் தானே கேவலமாக ஒரு பொய்யை சொல்லுவாங்க. அமெரிக்கா திரும்ப திரும்ப கேட்டுச்சு ஒசாமா பின் லாடன் எங்கே இருக்காருன்னே தெரிலன்ட்டு கட்சியில் பாகிஸ்தானோட மிலிட்ரி சார்ந்த ஒரு சைட்டு அதுக்கு ரொம்ப அருகில் தான் அடைக்கலம் கொடுத்து வச்சுருந்தாங்க. பாகிஸ்தான்கிட்ட கேட்டால் இதுக்கப்புறம் பொய் தான் சொல்லுன்ட்டு அமெரிக்கா இன்ஃபார்மே பண்ணாமல் இறங்கி தூக்குனாங்க. அந்த விஷயம் மறக்க முடியுமா? அப்பேற்பட்ட பாகிஸ்தான்கிட்ட நம்ம உண்மையை எதிர்பார்க்க முடியும். இது வரைக்கும் இந்த விஷயத்தை நான் இவ்வளோ தூரம் எலாபரேட் பண்ணி சொல்கிறது காரணமே, நிறைய இளைஞர்கள் இருக்கீங்களே
எல்லாருக்குமான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் ஸ்கில்லை மட்டும் வளர்த்துட்டே இருங்க. அதை விட்டு இந்த இன்பிட்வீன் கேப்பில் சோஷியல் மீடியாவில் இந்த டாஸ்க் வருது நான் பண்ண போகிறேன், அந்த டாஸ்க் வருது பண்ண போகிறேன்னு கண்ட கருமத்தை பண்ணி தொலைக்காதீங்க. சும்மா மிலிட்ரி சைட்டு கிட்ட போயிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துருவா அப்படின்னு ஒரு டாஸ்க்கை கொடுத்து ஒரு 1000 ரூபாய் கையில் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் அதை கேட்டெல்லாம் போய் பண்ணி தொலைக்காதீங்க. அது எங்கேயோ கொண்டு போய் உங்களை விட்டுரும். பார்த்துங்க, உங்கள் குடும்பமே கடைசி வரைக்கும் வெட்கி தலைகுனிற மாதிரி மாறிடும். ஏன்னா இது போல விஷயங்கள்லாம் தேச துரோகமாக பார்ப்பாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்காக ஒரு தூரம் எல்லாருமே கற்றுக்கிட்டு இருக்கிறது. அண்டு அந்த 200 பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் அந்த 14 மாநிலங்கள் சார்ந்து அந்த 200 பேரையும் பல பேரும் ஸ்பைன்னு சொல்கிறாங்க. இவனுங்க ஸ்பை கிடையாது, பயங்கரவாதிகளாக தான் இவனையும் கன்சிடர் பண்ணும். அதில் மாற்று கருத்தே இல்லை. நம்ம கையை அழுக ஆரம்பிச்சிட்டா கையை வெட்டுவோல கிடற, அது மாதிரி தான் இந்த விஷயமும். NIA, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பேட்டி இருக்கால, இவ சம்மந்தப்பட்ட கேசஸ் எல்லாத்தையும் இப்போ லிங்க் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃபைலாக தூசு தட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் 2025 வருஷம் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ரோஜர் சந்துன்னு ஒருத்தர் இவரை கிரனேடு வீசி அட்டாக் பண்ணியிருக்காப்புல. இவர் மேலே கிரனேடு வீசப்பட்டிருக்கு பஞ்சாபில். இந்த கேஸை இப்போ தூசு தட்டி எடுத்திருக்காங்க. இதே மாதிரி 2025 அதே வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மகளிர் காவல் நிலையத்து மேலே, எங்கள் ஹரியானாவில், அந்த காவல் நிலையம் மேலே குண்டு வீசியிருக்காருங்க. இந்த கேஸை இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி கடந்த ஏப்ரல் மாதமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இருக்காங்களே இவங்க, இந்த பட்டி இருக்கான் பாருங்க, இவன் அப்ஸ்காண்டர்னு இவங்களே சார்ஜ் ஷீட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது பைபிள் எஸ்கேப்பு இங்கே இல்லை, இருந்திருந்தா நிலமை தெரிஞ்சிருக்கோம். பைபிள் எஸ்கேப் ஆகிற வேறு எங்கே இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஓகே ரைட்டு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளை எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். துரந்தர் படத்தை ஒரு விஷயம் ஒன்று வரும் பாருங்க. ஆக்சுவலாக அதை நம்ம அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சில வருஷம் முன்னாடி பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதாவது மர்ம நபர்களால், அடையாளம் தெரியாத நபர்களால் இவர் தாக்கப்பட்டார், அவர் தாக்கப்பட்டார், சுடப்பட்டார், அவர் ஊருக்கு போராடுறாப்புல, அதுன்னு வரும் செய்திகள். இதே போல் இந்த பட்டி சார்ந்தும் ஒரு செய்தி எதிர்பார்ப்போமா, மர்ம நபர்களால், அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டார் அப்படின்ட்டு. நிலமை போயிட்டு இருக்கிறத பார்த்தா அப்படி தான் தோணுது. ஆனால் இந்த மனுஷன் ஒரு பக்கம் வீடியோ மேலே வீடியோ சோஷியல் மீடியா எப்படி நம்ம போட்டுட்டு இருக்காப்புல, தன்னை உத்தமனாக பிரதிபலித்து அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.